ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கடைசி 24 மணி நேரத்தில் கங்குவா திரைப்படம் செம்ம பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நவம்பர் 14 செம்ம பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பயங்கரமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நம்மளோட கங்குவா. ஸோ இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏராளம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தியே பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனாலே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர்களுக்கு வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வசூல்லையும் வந்து ஒரு டீசெண்டான வசூல் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டான நியூஸ் வந்து நம்மளோட சூர்யா வந்து கங்குவா படத்தோட பார்ட் 2லேருந்து நடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வருது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கான அஃபிஷியல் நியூஸ்க்கு. ஆனால் இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் நிறைய ஸ்டேட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டான சாதனைகள் பண்ணிட்டு தான் வருது. ஸோ வெளிநாட்டில் கூட நேற்று வந்து ஃப்ரான்ஸில் செம்ம பெரிய ஒரு வசூல், தமிழ் திரைப்படங்களே அதிகமான வசூல் செஞ்ச திரைப்படமாக வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் நின்றுட்டுருக்கு. இதில் வந்து இப்போ வந்து புக் மை ஷோவில் செம்ம பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து 23,000 டிக்கெட்ஸ் வந்து செல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து வீக் டேஸில் வந்து 23,000 டிக்கெட்ஸ் செல் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ஒரு விஷயம் வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.